ஒரு ஊரில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப வித்தியாசமானவர். யாருமே அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் கேட்க மாட்டாங்க. அவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மக்கள் அதிகமாக கூடுற இடத்துல போய் உட்காந்துக்குவார். எல்லார் முன்னிலையிலுமே நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும், அதுக்கான மந்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்னது இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேக பார்வை பார்த்துட்டு போவாங்க. ஒரு சமயம் ஒரு இளைஞர் ஒருத்தர் இந்த துறவியை சந்திக்கிறதுக்காக வராரு. வந்தவர் இவர் பேசுகிற விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார். நீங்கள் என்ன நினைச்சாலையும் அது கண்டிப்பாக நடக்கும், அதுக்கான மந்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஆர்வத்தோட அந்த இளைஞர் இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முயற்சிகள் செஞ்சுருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் என்ன செஞ்சாலுமே என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியலை, நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, கண்டிப்பாப்பா, என்கிட்ட ஒரு வைரம் ஒன்று இருக்குது, கூடவே ஒரு முத்து ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை. என்னது, நாம் வந்து இவர்கிட்ட அறிவுரை கேட்கலான்னு வந்தோம், ஆனால் இவர் என்னடானா வைரத்தை கொடுக்குறேன், முத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான மனநிலையோட அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. உடனே அந்த துறவி கையை நீட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் எதையோ வைக்கிற மாதிரி பாவலா பண்ணுறாரு. கையை மூடிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞருமே கையை மூடிக்கிட்டு பார்க்குறாரு. அவர் கையில் ஒன்றுமே வைக்கல, வெறுமனே வைக்கிற மாதிரி பாவலா தான் பண்ணியிருக்கிறாரு. உடனே அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் பார்த்தியா, இதுதான் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு வைரம். அதை மக்கள் என்ன அழைப்பாங்கன்னா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இந்த நேரத்தை யார் ஒருத்தர் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொரு கையை நீட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கையை நீட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த இளைஞருக்கு இவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இன்னொரு கையில் எதையோ கொடுக்குற மாதிரி பாவலா காட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருப்பா, இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் பார்த்தியா, இதுதான் அந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த முத்து. இதை மக்கள் என்னென்னு அழைப்பாங்கன்னா பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. என்னதான் நீ ஒரு விஷயத்தில் அதிக நேரம் செலவழித்தாலும் ஒரு சில நேரங்களில் அது வந்து கை கூடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணினா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி நிச்சயம். எந்த ஒரு மனிதர் இந்த நேரம் அப்புறம் பொறுமை இது ரெண்டு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த இளைஞருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. அவருமே அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு பெரிய வைர வியாபாரிக்கிட்ட உதவியாளராக சேர்றாரு. ஒரு சில மாதங்கள் அவருக்கு அந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியலை. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எப்பப்பெல்லாம் அவருடைய பொறுமையை இழக்கிற சூழ்நிலை வருதோ அப்போ அந்த துறவி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக அவருடைய நேரத்தை செலவழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழிலை கற்றுக்கிட்டே வராரு. ஒரு சில வருடங்களில் அந்த வைர வியாபாரிகிட்ட எல்லா தொழில் ரகசியத்தையும் கற்று வச்சுக்கிட்டாரு. அடுத்து இவருமே ஒரு பெரிய வைர வியாபாரியாக உருவெடுத்துட்டாரு. இப்போது இந்த கதையில் வந்தது போல தாங்க நாமுமே எப்போ இந்த நேரம் அப்புறம் இந்த பொறுமை இந்த ரெண்டு விஷயத்த சரியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலுமே இந்த தோல்வி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி வீர நடை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சரியானபடி நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும், சரியான விஷயங்களுக்கு நீங்கள் நேரத்தை பயன்படுத்தணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் நேரத்தை பயன்படுத்தினாலும் ஒரு சில நேரங்களில் அது கை கூடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.